சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது எப்படின்னா, இப்ப தனியார் ஹஜ் டூர் டீம்ஸ்ல வராங்க. தனியார் டீம்ஸ்ல தனியார் ஹஜ் குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு வந்து அவங்கவங்க அங்கங்க இடத்துல தயாரிக்க முடியாது. அதை முன்னாடி இருந்த அந்த சிஸ்டத்தை நம்ம அரசு வந்து மக்கால வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, மக்கா எல்லைக்குள்ளால என்ன பண்ண முடியாது, குக் பண்ண முடியாது. வெளியில இருந்து குக் பண்ணி கேண்டீன்ல இருந்து ரெடி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கான தனியான உணவை ரெடி பண்ணணுங்கிறது மிக சிரமமான ஒன்று. பிராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமான, நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதனால உங்களுடைய உணவு பழக்கங்களை கொஞ்சம் அங்க வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. நீங்க எந்த பிரைவேட் ஹஜ் டீம்ல போறீங்களோ அவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த மாதிரியான உணவுகளை மாற்றி கொடுப்பதற்கு பண்ணு. 40 நாள் தானே 30 நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். சரிங்களா? அதுல அதிகமான கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், அதிலும் குறிப்பாக பிரைவேட் டீம்ல வர்ற ஹாஜிகள்.